நீ வந்து ஊர் எம்எல்ஏ மேடம் கூப்பிடுற, நீங்க வந்து ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுன்னு சொன்னோம். கெஸ்ட் ஹவுஸ்ல மீட்டிங் பண்ணாங்க. உங்களுக்கு எல்லாம் தெரியும், கெஸ்ட் ஹவுஸ்ல பெம்மல்ல இல்லாம எலெக்ஷன் காரணமா வந்து கெஸ்ட் ஹவுஸ்ல மீட்டிங் பண்ணாங்க. மீட்டிங் பண்ணோம், அங்க பேச்சுவார்த்தை ஆச்சு, வந்தோம். அது கொஞ்சம் சக்சஸ் ஆச்சு. அன்னைக்கு அந்த தொழிலாளி வந்து சீக்கிரமா நாங்க மாத்தி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கும் சமாதானம் ஆயிட்டு வெளியே வந்துட்டீங்க. நீங்க ரெண்டாவது போராட்டம் பண்ற நேரத்துல, உள்ளிருப்பு போராட்டம் பண்றதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா பண்ணீங்க. நீங்க ஸ்ட்ராங்கா பண்ற நேரத்துல அதே நைட்டு 1 மணி 2 மணிக்கு வந்தோம். மேனேஜ்மெண்ட் வந்து ஒண்ணுமே கண்டுக்கல. எனக்கு ஒரு நியூஸ் வந்துச்சு. என்ன நியூஸ் வந்துச்சுன்னா, கேஜிஎஃப்ல இருக்கிற அத்தனை போலீஸும் உள்ள போயிடுச்சு, இவங்களை வந்து வேன்ல இருந்து வெளியே எடுத்துன்னு வந்து கொண்டு வர போறாங்க அப்படின்னு ஒரு விஷயம் எனக்கு வந்துச்சு. அப்போ நான் எம்எல்ஏ மேடம் 12ல 1 மணி வரைக்கும் தூங்குறதுக்கு உள்ள நான் மேடம் உள்ள அவங்களை அரெஸ்ட் பண்ணா ஒரு எஃப்ஐஆரோ ஒரு என்சிஆரோ எதனா பண்ணி தான் அவங்க மேல கை வைக்க முடியும். இல்லைன்னா அவங்கள வந்து சும்மா சும்மா வந்து வெளியேற்றினு வரதுக்கு முடியாது. நாளைக்கு அதுக்கெல்லாம் பிரச்சனை வரும். இதுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணி, இதுக்கு தயவு செஞ்சு நீங்க சப்போர்ட் பண்ணி பண்ணணும். அவங்களும் எஸ்பி கிட்ட பேசினாங்க, டிசி கிட்ட பேசினாங்க, எல்லாம் பண்ணி அன்னைக்கு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணதே நான் தான். காலையில மீட்டிங் அரேஞ்ச் பண்ணதே நான் தான். முயற்சி எடுத்து உள்ள அவங்க வந்து மேனேஜ்மெண்ட் மோர் கொடுத்தாங்க. 2 பேர், எனக்கும் முதலமுத்து சாருக்கும் மோர் கொடுத்தாங்க. நாங்க மோர் கூட கொடுக்கல. இல்ல நாளைக்கு மேடம் வராங்க, இதுக்கு வந்து ஒரு தீர்வு காரணம், ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணோம். அந்த டெல்லியில இருந்து யாரோ ஒரு அம்மா வந்திருந்தாங்க, பெங்களூர்ல இருந்து யாரோ வந்தாங்க. நாங்க மீட்டிங்ல எல்லாம் வந்து உட்கார்ந்தோம். உட்கார்ந்துற நேரத்துல பங்காரப்பேட்டையுடைய எம்எல்ஏ வந்து பாதியில வந்தார். வந்தாங்க, பேசினாங்க. அது உள்ள நான் கோவப்பட்டு அவங்களை என்ன திட்டினேன், அந்த அம்பேத்கர் கடவுளுக்கு திட்ட வேற யாருக்கும் தெரியுது வேணா, ஒரு மாதிரி கேவலமா பேசினா. யாரு அந்த அம்மா வந்து கேவலமா பேசி 3:30 மணிக்கு மேல உள்ளகிறவங்க அண்ணா தெரிஞ்சுன்னு சொன்னா. அப்போ கொதிச்சு எழுந்தாங்க. யாரை பார்த்து அண்ணா தெரிஞ்சுன்ற, இந்த ஊருக்கு இந்த ஃபேக்டரிக்கு ஒழிக்கிற ஆளுங்க, அவங்கள பார்த்து நீ அண்ணா தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டோம். உள்ள சண்டை போட்டோம். அங்கிருந்து இறங்கி வந்தோம், உள்ள போனோம். நீங்க எல்லாம் இருந்தீங்க. அப்போ நம்ம கேஜிஎஃப் எம்எல்ஏ அவர்களும் பங்காரப்பேட்டை எம்எல்ஏ அவர்களும் உள்ள வந்து உங்ககிட்ட பேசி நிக்கிற நேரத்துல எம்பி வந்தாங்க. அதுக்கு மேல நடந்த விஷயம் எல்லாம் உங்களுக்கு தெரியும். ஆனா உள்ள 31ஆம் தேதிக்குள்ள கூப்பிடுறேன்னு சொன்னாங்க. 31ஆம் தேதி வரைக்கும் கூப்பிடுறது சொல்றவன உன்னை ஏமாத்தி வெளியே அனுப்புறதுக்கு சொல்லிட்டு 31ஆம் தேதிக்கு மேல கூப்பிடுனா அவன் அயோக்கிய, அயோக்கிய, நல்லவன் இல்ல, அயோக்கியவன். இந்த கம்யூனிட்டி 60 வருஷம் 70 வருஷம் நம்ம பெம்மலுக்கு ஒழிச்சுங்க புலிங்க, இந்த தங்க சோதனைல செத்து போன புலிங்க. நீ கொடுக்குற சம்பளம், அவங்க பண்ண அந்த ட்ரெஸ்ஸுக்கும் அவங்க வண்டிக்கும் கூட பத்தாது. அவ்வளவு அழகா நீட்டா ட்ரெஸ் பண்ணிக்கின்னு அவ்வளோ உலகத்திலேயே இங்க இருக்கிற தொழிலாளிங்க புலிகளை படிக்க வைக்கிற மாதிரி எந்த ஊர்ல வந்து பணக்காரன் கூட படிக்க வைக்கிறது இல்ல. இருக்கிற சம்பளத்துல நம்ம குடும்பத்தை காப்பாத்திக்கின்னு வீடு வாடகை கட்டிக்கின்னு அந்த ஒழுக்கம், டிசிப்ளைன். டிசிப்ளைன் எப்படி ஆபீசர் கூட ஒரு மக்கா வரான், இவங்க எல்லாம் வந்து பிரைட்டா வராங்க அப்படின்னா அந்த தொழிற்சாலைக்கு மேல இருக்கிற மரியாதை, அந்த வேலைக்கு கொடுக்கிற மரியாதை, அந்த மரியாதைனாலதான் நீ வந்து இவங்க அவ்வளவு ஒழுங்கா வந்து உன்னுடைய ஃபேக்டரிக்கு கஷ்டப்படுறாங்க. ரிட்டையர்ட் ஆகிற தொழிலாளிக்கு ஒண்ணுமே கொடுக்க மாட்டேன். ஃபர்ஸ்ட் எல்லாம் நான் ஏதோ டிசிஎல் ரிட்டையர்ட் ஆனா அவங்களுக்கு ஒரு மாலை போட்டு அந்த கேட்ல நம்ம சந்திரபாபு நம்ம இவருக்கெல்லாம் தெரியும், ஒரு 10,000 ரூபாய் ஒரு கையில கொடுப்பேன். யார டிசிஎலுக்கு எத்தனை பேர் கொடுத்துக்கிறேன்னு கடவுளுக்கு தெரியும். அது யான் விட்டேன்னு கடவுளுக்கும் தெரியும். இந்த போராட்டம் பண்ணுகிற நேரத்தில் கூட நான் வந்து நைட் எல்லாம் இறங்கி வேலை செய்யற நேரத்தில் கூட என் கூட என்ன பண்ணிட்டாருங்க, மேடம் கிட்ட, மேடம்
எலெக்ஷனுக்கு அவங்க வேலை செய்யல, வேற கட்சிக்காரங்க அவங்களுக்கு வல்லல் போயிட்டு உங்களை மிஸ்கைட் பண்றாரு, இந்த மாதிரி அந்த மாதிரின்னு. நான் சொன்னே கம்மநாட்டி நம்ம ஊருக்காரன்டா, கட்சிக்கார இல்லடா, நம்ம ஊருக்காரன். நம்ம ஊருக்காருக்கு எந்த கட்சி இல்லைன்னு பண்ணக்கூடாது, தொழிலாளிக்காக நம்ம சப்போர்ட் நிக்கணும்ட்டு அன்னைக்கு என் மேல போட்டு கொடுத்தாங்க. நான் அதுக்கெல்லாம் பைபிள் இல்லை, இன்னைக்கே சொல்றேன் பாருங்க. உங்க போராட்டம் வெற்றி பெறணும்னா நான் நிறைய போராட்டம் பண்ணிக்கிறேன். ஐயா, நம்ம ஆட்டோ ஓட்டுனுக்கிறவங்க 2500 பேர் டெய்லி ஒரு கேஸ் அவங்க மேல யூனிஃபார்ம் இல்லைன்னு. நான் 2000 பேருக்கு துணி கொடுத்து தைக்கிறதுக்கு பைசா வாங்க கொடுத்தேன், கேஸ் போடுறாங்க இதுக்குன்ட்டு. 2000 பேருக்கு நான் துணியும் கொடுத்து தைக்கிறதுக்கு கூலியும் கொடுத்தேன், ஏன்னா கேஸ் போட்டு கூடாதுன்னு. அந்த நிலைமை ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப கேவலமாயிருச்சு. அப்போ இப்பனா கொஞ்சம் டிசிப்ளினா சம்பாதிக்க, நீங்க சம்பாதிக்கிறதுனால தான் ஆட்டோ ஓடுது, நீங்க சம்பாதிக்கிறதுனால தான் மார்க்கெட்டை ஓடுது. அதுக்கு சொல்லி காட்டுறேன். என் தாய்மாருங்க இன்னைக்கு விடிய காலம் 5 மணிக்கு போயிட்டு வேலை செஞ்சுட்டு வராங்க. அவங்க கஷ்டம் எல்லாம் பார்க்காம 1000 பேருக்கு 3 மாசம் பாஸ்போர்ட் கொடுத்தேன் நான். 3 மாசம் அவங்க தொழிலாளி தான். இன்னைக்கு இன்னொன்னு சொல்லிக்கிறேன் நான், இந்த மார்க்கெட்ல முதலாளி விடுங்க, 2000 கடைக்காரங்க, 2000 முதலாளி. அந்த 2000 கடையில 2-3 பேர் வேலை செய்யறான், அவனும் தொழிலாளி தான். மூடு தூக்குறவனும் தொழிலாளி தான், அங்க துணி கடையில வேலை செய்யறவனும் தொழிலாளி தான், மாச சம்பளம் தான் பண்றாங்க. அந்த மார்க்கெட்ல இதே மாதிரி தான் அவங்க ஸ்ட்ரைக் பண்ண மாதிரி அவங்க ரெகுலரா வந்து ஸ்ட்ரைக் பண்ணாங்க. ஸ்ட்ரைக் பண்ற நேரத்துல ஊர்ல எல்லாம் வந்து எல்லாம் வந்து ஆவேசமா பேசினாங்க, திட்டினாங்க, என்னென்னவோ பண்ணாங்க. அப்போ நான் பிரசிடென்டா புதுசா வந்திருக்கேன். அப்போ போயிட்டு நான் சொன்னேன், நான் இல்லாதெல்லாம் பேச மாட்டேன், இருக்கிறது பேசுறேன். மாரியம்மா மேல சத்தியம், மரியம்மா மேல சத்தியம், இயேசு மேல சத்தியம், அல்லாஹ் மேல சத்தியம். இது ஈட்டன்று விட்டாக்கா இந்த பாம்பேல இருக்கிறவன், பெங்களூர்ல இருக்கிறவன் எல்லாம் வந்து இங்க டெண்டர் எடுத்துட்டு அவங்க ஊருக்கார கூட்டின்னு வருவான். நார்த் இந்தியன்காரனாகட்டும் வேற ஊருக்காராகட்டும் அவங்க ஊரை கூட்டு வர. கேட்டாக்கா இது கடை, என் சேஃப்டி வேணும், என் சொந்தக்கார அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவன் சொந்தக்கார எடுத்துன்னு வருவான். அப்போ நம்ம தொழிலாளிங்க கேஜிஎஃப்ல இருக்கிறவங்க என்ன ஆகும்? யோசனை பண்ண இன்னைக்கு யூடியூப்ல டர்ன் பண்ணி பாருங்க நான் பேசின பேச்சு எப்படின்னு. இந்த என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் சரி, ஒரு ஊசிக்கு எவ்வளவு சந்து இருக்கோ அந்த சந்துல நூலு நுழைது பார் சந்து, அவ்வளவு கேப் கிடைச்ச கூட நான் பூந்து விளையாடுறேன்னு சொன்னேன். இன்னைக்கு நான் பூந்து விளையாடி 4 வருஷமா அந்த மார்க்கெட்டை காப்பாத்தி நிக்கிறேன். சத்தியமா சொல்றேன், இருக்கிற தாய்மார்களே, சகோதர சகோதரிகளை, உண்மையான மார்க்கெட்டுக்காரன் ஒரு கடையில போக மாட்டணும். இது சத்தியம். நான் அவ்வளவு கஷ்டப்பட்டு பண்ணிருக்கேன், அதுக்காக போராட்டம் பண்ணேன். எம்டிவி நாகராஜ் மினிஸ்டர் வந்தாரு, நிக்க வைக்கிறதுக்கு ஆகல. வேற யாராவது வந்தாங்க, நிக்க வைக்கிறதுக்கு ஆகல. நானு ஜனங்களை 3000-4000 பேர் சேர்ந்த போராட்டம் பண்ணோம், எல்லாம் பண்ணோம். அந்த தொழிலாளியும் காப்பாற்றணும், முதலாளியும் காப்பாற்றணும். இன்னைக்கு சந்தை சிரிக்குது. போன வாரம் கூட அவங்க வாயில அவ்வளவு மண்ணு போட்டுக்கிறாங்க. அது வெளிச்சத்துக்கு வந்தா தெரியும். அது வேணாம் நம்மளுக்கு எல்லாம். இப்போ நம்ம கதை என்ன, அது நம்ம பேசணும். என் தொழில இந்த விஷயத்த நான் எம்பியா இருந்தா 1 ஹவர்ல தீர்த்துட்டு இருப்பேன். ஒரே அவரு எனக்கு, ஒரே அவரு ஏன்னு கேளுங்க. அவரு ஜேடிஎஸ் உடைய எம்பி. இன்னைக்கு இண்டஸ்ட்ரியல் மினிஸ்டர் குமாரசாமி. எவ்வளவு வேலை இருந்தா கூட சரி, எலெக்ஷனுக்கு பிளைட்ல போறீங்க, ஹெலிகாப்டர்ல போறீங்க. இன்னைக்கு 12 நாள் பத்தினி எரியுது. இந்த விஷயத்துக்கு வரணும்னா ஒரு அரை நாள் போதும் உங்களுக்கு. கூப்பிட்டு வந்து தொழிலாளிகளுக்கு, நான் இண்டஸ்ட்ரியல் மினிஸ்டர், நான் எம்பி, இது சென்ட்ரல் கவர்மெண்ட், நான் வந்து சிஎம் கிட்ட பேசுறேன், பேசி உங்க குறைகள் எல்லாம் தீக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணி ஏதோ ஒரு வழியில கொடுக்க வேண்டியது கடமை. ஏன்னா பதவி அப்படி பண்ணுது. நான் இப்ப கூட வந்து இந்த கேஜிஎஃப் உங்களோட ஸ்டோரி எல்லாம் எழுதிட்டுக்கிறேன், எல்லா ஸ்டோரியும் எழுதிட்டுக்கிறேன். இந்த ஸ்டோரியில வந்து உங்களுடைய கஷ்டம் என்ன, நீங்க என்னென்ன எவ்வளவு கஷ்டம் வேதனை பட்டுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் எழுதிட்டுக்கிறேன். யாருக்கு எழுதினா கமிஷனர் பிரசிடென்ட்டுக்கு எழுதிக்கிறார். என் ஊர்ல மாட்டுக்கறிக்காக ஸ்பெஷல் மீட்டிங் பண்ணுவேன். நான் மாட்டுக்கறி யாருக்கு ஸ்பெஷல் மீட்டிங் பண்ணுவேன். நான்
என் ஊர்ல எஸ்பி ஆபீஸ் ஷிஃப்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு அதுக்கு நான் ஸ்பெஷல் மீட்டிங் பண்ணேன். முனிசிபாலிட்டியில நான் பிரசிடண்டா இருக்கிற நேரத்தில் முதல் மந்திரி கிட்ட சொன்ன நானு, உங்க வீட்டுக்கிட்ட வந்து நான் பெட்ரோல் ஊத்தி நீ செத்துடுறேன், என் ஊருக்கு மோசம் பண்ணான்னு. அதே டிவிக்காரங்களாம் போயிட்டு சீஃப் மினிஸ்டர் கிட்ட கேட்டாங்க, கேஜிஎஃப் அத்தியட்சரோ நீ மழை பூஜை வந்தோ பெட்ரோல் அக்கௌண்ட் சாய்த்தார அப்படின்னு டிவியில பாருங்க. தைரியமா சொன்னேன் நானு. அதனால கேஜிஎஃப் உடைய அங்கம் பிஎம்எல், கேஜிஎஃப் உடைய நகர சபைக்கு வந்து உட்பட்டு இந்த பிஎம்எல் இருக்கு. எல்லாம் ஸ்டோரி எழுதிருக்க. ஒரு ஸ்பெஷல் மீட்டிங் கூப்பிட்டு இவங்க கஷ்டத்தெல்லாம் பண்ணி, இந்த கஷ்டத்தெல்லாம் பண்ணி என்னென்ன இருக்குதோ அந்த கஷ்டத்தெல்லாம் பண்ணி ஒரு தீர்மானம் பண்ணி ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுத்து அதை சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஃபார்வர்ட் பண்ணணும். முனிசிபாலிட்டியில ஒரு தீர்மானம் எடுக்கணும். என்ன தீர்மானம் எடுக்கணும், என்ன தீர்மானம் எடுக்கணும்னு கேட்பீங்க. கேஜிஎஃப்ல தமிழ் அழிச்சாங்க. நாளைக்கு ஏதல்னா இன்னைக்கு ஏதல்னா நாளைக்கு நான் பிரசிடென்ட் இல்லைன்னு சேலஞ்ச் பண்ணேன். ஏங்க 20% நம்மளுக்கு அதுல வந்து இருக்கு, எழுதணும் இருக்கு, ஜியோ இருக்கு கவர்மெண்ட். அதே மாதிரி இந்த ஃபேக்டரியில வந்து உள்ளூர்காருக்கு இவ்வளவு வேலை கொடுக்கணும், இத்தனை % கொடுக்கணும், இத்தனை % கொடுக்கணும் வேலை இருக்குது இல்லையா? அத்தனை % வந்து கேஜிஎஃப் கார் கொடுக்கணும். ஏன்னா முனிசிபாலிட்டிக்கு தான் நீ வரி கட்டுற. நான் இருக்கிற நேரத்துல பெமல்ல புட் போடுறதுக்கு ஐடியா பண்ணேன். 77 கோடி ரூபாய் டாக்ஸ் கொடுக்கணும். உங்க மூஞ்ச பார்த்து நான் விட்டா நீங்க புட் போட்டா நம்ம ஆளுங்களுக்கு எல்லாம் நின்றுடுவாங்க அப்படின்ட்டு. நிச்சயமா சொல்றேன், நான் லெட்டர் அனுப்பினேன். 77 கோடி நீ டாக்ஸ் கட்டினி இது முனிசிபாலிட்டிக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபேக்டரிக்கு பூட் போடுற ப்ராவிஷன் கூட இருக்குது, சட்டத்துல இடம் இருக்குது. நான் ஏன் பண்ணலன்னா நம்ம ஊர் தொழிலாளிகள் பாதிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை அன்னைக்கு விட்டு கொடுத்தேன். இந்த முனிசிபாலிட்டி கண்ட்ரோல்ல வர நேரத்தில் பிஎம்எல்ல வந்து ஒரு தீர்மானம் பண்ணி முதல் மந்திரிக்கும் அவங்களுக்கும் பண்ணோம். இன்னொன்னு இந்த கேஜிஎஃப் இருக்கிறவங்களெல்லாம் நம்மளை பார்த்தா ரொம்ப கேவலம். உங்களை மாத்திரம் ஏமாத்துற பிஜேஎம்எல் காரங்க கூட ஏமாத்திட்டான். சென்ட்ரல் மினிஸ்டர் வந்து ஏமாத்திட்டு போயிட்டான். இது யாருக்குமே தெரியாது. வந்தானுங்க, இந்த மாதிரி பந்தல் போட்டானுங்க, ஒரு கூட்டம் போட்டானுங்க, இத கொடுத்தாங்க ஒரு லெட்டர், கண்ணை மூடின்னு வாங்கிட்டு வந்துட்டாங்க. கண்ணை மூடின்னு வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஏன்னு கேளுங்க, மைன்ஸ் தொழிலாளிகளுக்கு, எஸ்டிபி தொழிலாளிகளுக்கு வீடு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஒரு சர்டிபிகேட் கொடுத்தாங்க. அதுல என்ன இருக்கு, 10க்கு 18 எவ்வளோ, 10க்கு 18 மெஷர்மெண்ட். இந்த லெட்டர் கொடுத்தாங்க. நீ இந்த 10க்கு 18 எடுத்து போயிட்டு முனிசிபாலிட்டியில வந்து நீ காத்தா கொடுனா கொடுப்பானா? ஏன்னா நம்ம தொழிலாளி அவன் புள்ளிங்க பெங்களூருக்கு போற கஷ்டப்படுறோம், பெமல்ல கஷ்டப்பட்டோம், வீட்டுக்கு டைல்ஸ் போட்டு ஓடுகிறதெல்லாம் ஷீட்டை போட்டு ஷீட்டுக்கிறதெல்லாம் வந்து மோல்டா பண்ணி அவங்க வசதிக்கு பெரிய பெரிய வீடு கட்டினுக்கிறாங்க. இவன் 10க்கு 18 கொடுத்துக்கிறாங்க, 40க்கு 60 கட்டினுக்கிறான், 30க்கு 40 கட்டினுக்கிறா. நீ கொடுத்தது 10க்கு 18. என்ன செல்லுபடி ஆகும்? செல்லுபடி ஆகுமா? யாருக்குமே தெரியாது. அது ஒரு பெரிய போராட்டம் வெடிக்க போகுது. ஏமாத்திட்டான். அன்னைக்கு சென்ட்ரல் மினிஸ்டர் கூட வந்துட்டு கேஜிஎஃப் ஜனம் வந்து குக்குன்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டு போயிட்டான். ஆனா நீங்கெல்லாம் ஒரே கில்லாடிங்க. இன்னைக்கு நீங்க எல்லாம் வந்து இது தர்ணா பண்றீங்க, எல்லாம் பண்றீங்க, ரொம்ப வேதனை. ஆனா நீங்க கில்லாடிங்க என்னன்னா கேஜிஎஃப் காரங்கெல்லாம் ஒன்னா சேர்த்தீங்க. அது கீழே இருந்து மேல வரைக்கும் யார் யார் வரணுமோ அவங்களுக்கு ரோசம் வர மாதிரி, யார் ஊருக்காரன்ற மாதிரி ஒரு துருவி இப்ப எப்பவும் வரல. ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து கட்சி, இந்த கட்சி அந்த கட்சி, இன்னைக்கு காலேஜ் பிள்ளைங்க வருது, சர்ச்சைக்காரர் வராங்க, வேற வேற கட்சிக்காரெல்லாம் வந்தாங்க. பாக்குற நேரத்தில் இந்த டிவில எல்லாம் பாக்குற நேரத்தில் ரொம்ப சந்தோஷம். இந்த எல்லாமே முஸ்லிமே டாப் டு பாட்டமே கேக்குது. அப்போ நீங்க கில்லாடிங்க தானே, நீங்க கில்லாடிங்க தான். எல்லாரும் ஒண்ணு சேர்த்துட்டீங்க. எல்லாம் வந்து சர்வ கட்சி மீட்டிங், சர்வ கட்சி எல்லாம் வரணும். இது மேடை போட்டு பேசி 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 தொண்டைக்கு பேசுற கூட ஒற்றுமை சேர்றது இல்லை. ஆனா எல்லாத்தையும் ஒற்றுமை பண்ணிட்டீங்க நீங்க. இது ஒரு ஸ்ரீ நிச்சயமா எங்களை பாராட்ட வேண்டியது. இன்னொன்னு என்னன்னாக்கா அவங்க ஆவேசத்துல பேசுறாங்க, இப்படி அப்படின்னு அவங்க கொதிக்குது. நம்ம பிள்ளைங்க இப்படி ஆயிடுச்சு, பாதி வயசுக்கு உழைச்சாங்கல்ல, அவங்களுக்கு என்ன ஏதோ ஒரு பாதி
எப்பா நீ பிரியாணி கேட்டாக்கா நீ குஸ்காவது கொடுறாப்பா, நீ குஸ்கா வேற ஆளுக்கு போட்டு அந்த லெக் பீஸ்ன்றாங்க அதை நான் கொடுறாப்பா, எதுவுமே கொடுக்க மாட்டேன்ற நீ. அவங்க நியாயமான சம்பளம் கேட்கறாங்க. இது ரொம்ப 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 அநியாயம். இந்த ஊர்ல வந்து நடக்கிறது ரொம்ப ரொம்ப அநியாயம். இந்த யூனியன்காரர்கள்லாம் நான் ஒன்று சொல்லிக்கிறேன், இந்த போராட்டம் பத்தாது. நீங்க இங்க வர்றீங்க, பசியும் பட்டினியும் மழையில எல்லாம் வந்து இங்க உட்காடுறீங்க, இதெல்லாம் வந்து காதுக்கு எட்டாத தூரம். இன்னைக்கு போலீஸ் ரிப்போர்ட்டு ஸ்டேட் கவர்மெண்ட் போயிருக்கும். உண்மையா நம்ம மேலெல்லாம் அன்பு இருந்தா டிஸ்ட்ரிக்ட் மினிஸ்டர் வந்துக்கலாம், டிஸ்ட்ரிக்ட் மினிஸ்டர் வந்து சீஃப் மினிஸ்டர் சொல்லிக்கலாம். இந்த மாதிரி இந்த கோலார் டிஸ்ட்ரிக்ட்ல வந்து இந்த 12 நாள் ஒரு 4000 தொழிலாளிங்க இந்த மாதிரி போராட்டம் பண்ணுகிறாங்க அப்படின்னு சீஃப் மினிஸ்டருக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கலாம். இல்ல அவங்களே வந்து உங்களுக்கு ஆறுதலா பண்ணிருக்கலாம். இந்த 19ஆம் தேதி உங்களை வந்து எம்எல்ஏ மேடம் வந்து கூட்டு போறேன்னு சொல்லியிருக்காங்க. கடவுள் புண்ணியத்துல நான் வணங்குற மாரியம்மாவும் மரியம்மாவும் ஆசீர்வாதம் பண்ணி அதுல வெற்றி உங்களுக்கு கிடைக்கணும்னு வேண்டிக்கிற கடவுள்கிட்ட. அப்படி வெற்றி கிடைக்கலன்னு சொன்னா, அப்படி வெற்றி கிடைக்கலன்னு சொன்னா இந்த போராட்டம் வேண்டாம். பெம்மல் இந்த கேஜிஎஃப் பந்து பண்ணணும். பந்து பண்ணிட்டு நம்ம தாய்மாருங்க, உங்க சகோதரிங்க, உங்க மனைவிமார் இருக்காங்க பாருங்க, இந்த 2000 தொழிலாளி குடும்பம் வந்து ஒரு 4000 லேடிஸ் சேருவாங்க. எல்லாம் கேட்டும் பந்து பண்ணிடணும். பர்மனன்ட் எம்ப்ளாயி உள்ள போக கூடாது, அப்பதான் அவனுக்கு வரைக்கும். யாருக்கு? மேனேஜ்மெண்ட்டுக்கு வரைக்கும். நீங்க இங்க நம்ம உட்காந்துக்கிறோம், கேஜிஎஃப்ல ஊர்கரம் பண்றோம், பிரயோஜனமே இல்லை. எனக்கு தெரிஞ்சு என்ன யாருன்னா திட்டிங்க. நான் என்ன சொல்றேன்னா, நாளைக்கு பந்து, மார்க்கெட்டுக்காரர் கடை மூணு, ஆட்டோக்காரு ஆட்டோ ஓட்டாத, எல்லாம் வந்து கடை சாத்திட்டு இன்னைக்கு வந்து பந்துன்னு சொல்லிட்டு வீட்டுல தூங்காத. நீ இன்னைக்கு வந்து எவ்வளவு அவசரம் பேசலையோ, இன்னைக்கு எவ்வளவு ஆறுதலா பண்ணியோ, அவங்களுக்கு எவ்வளவு நீ உதவி பண்ணியோ, அதே மாதிரி நீ மெயின் கேட்டுக்கிட்டவா. 2000 கடைக்காரன் மூணுனா 5000 தொழிலாளி, 2000 ஆட்டோக்காரன் 4000. இங்க 4000 பேர் அவங்க மனைவிமார் சேர்ந்தா 20-30,000 பேர் போராட்டம் பண்ணா பத்தினி எரியும். ஒரு எம்ப்ளாயி உள்ள போக முடியாது. அப்படின்னா டிஃபென்ஸ் ஒரு ஃபேக்டரி, நான் இது டெம்பரரி எம்ப்ளாயோ வெளியே இருக்கோ, பர்மனன்ட் எம்ப்ளாயோ உள்ள போறதுக்கு ஆகுதுன்னா அவன் டிசிஷன் எடுக்கணும். இந்த சிஎம்டி கூட அவ்வளவுதான். உனக்கு என்ன மயிர் குடும்பத்துக்கு ஹெலிகாப்டர் வாங்கி கொடுத்துருக்க, மயிர் குடும்பத்துக்கு ஹெலிகாப்டர் வாங்கி கொடுத்துருக்க. எங்க கூப்பிட்டாக்கா பஸ்ல போறதுக்கு ஆகுதுன்னு கார்ல கீழ ஓடிடுறோம். உனக்கு அங்கிருந்து இங்க வரத்துக்கு அறவாதுலடாப்பா, அது கூட கொடுக்குற வேலை என்ன உனக்கு? எங்க ஆளுங்க பிடிங்க 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 உனக்கு ஹெலிகாப்டர் வாங்கி கொடுத்தாங்க. உனக்கு கொடுக்கறதுக்கு வேலை இல்லை. 19ஆம் தேதி வரைக்கும் உனக்கு இது மக்களை என்கிட்ட கூட சிஎம்டி, நான் உன்னோட நல்லா டபுளா பார்த்துட்டு நல்லா தொழிலாளிக்கு சம்பளம் கொடுத்து நல்லா காட்டுறேன். நான் கூட ஒரு கம்பெனி முதலாளி தான். என் கூட கம்பெனி நத்தினிக்கிறேன் நான். இல்ல நம்ம உண்மை பேசணும், அந்த மாதிரி வேலை இல்லை. இன்னைக்கு 2000 தொழிலாளி பொண்டாட்டி புள்ளிகள் எல்லாம் விட்டு இன்னைக்கு வந்து மழையிலயோ வெயில வந்து இங்க காத்துக்கிறான்னு சொன்னா உனக்கு சொரணம் இல்லை. ஒரு முதலாளி அப்படியே பண்றது, என் தொழிலாளிக்கு என்ன வந்துச்சோ அப்படின்னு சொல்லிட்டு எட்டி பார்க்கணும். 4 ஃபேக்டரியில சிஎம்டிக்கு பதில் உன்னத்துக்கு யாரா இல்லையா? இப்ப தலைவர்ன்றாங்க, உப தலைவர் இல்லையா? உப தலைவர் அனுப்புறா. நாங்க 100 ரூபாய் கேட்கிறோம். உனக்கு பயம் வெக்கம் ரோசம் இருக்கும், உனக்கு குடும்பத்துக்கு யோகிட்டு இல்ல. நீ கம்முனாட்டி அங்க யாரும் ஒரு பொம்முனாட்டி அனுப்புடா, 50 ரூபாய் கொடுறா. ஒரு பொம்முனாட்டி அனுப்பி ஒரு 50 ரூபாய் கொடு. அப்ப அவங்களுக்கு ஒரு சமாதானம். கம்நாட்டி வரல, பொம்நாட்டி வந்தாங்க 50 ரூபாய். பொம்நாட்டி என்ன தப்பா நினைச்சுக்காதுங்க. கிரகலட்சுமி எல்லாம் தாய்மார்கள் 2000 ரூபாய் வாங்குறாங்க, அரிசி வாங்குறாங்க, பசிப்பிரி எல்லாம் 5000 ரூபாய் இந்த வீட்டுல இருக்கிறவங்க உட்காந்துறாங்க. என் தொழிலாளிக்கு 10,000 ரூபாவா? இது உலகத்திலேயே கேவலமான சம்பளம். அது கூட பிரியா வச்சிடலாம். இப்போ நான் ஒண்ணு கேள்விப்பட்டேன், நார்த் சைட்ல இருந்து வந்தது சிஎம்டி சொல்றதா, இன்கு ரோட்டி டாலோ மகனை நாங்க மாட்டுக்கறி துண்டாலி, எங்களுக்கு ரோட்டி போட்டா நீ என்ன தெரியல. ரோட்டிக்கும் மாட்டுக்கறிக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் காம்பினேஷன். நாங்க மாட்டுக்கறி போட்டா என்ன பண்ணுவேன் நீ?
மாட்டுக்கறி துண்டுறது தான் நம்ம இதுல ரிசர்வ் கவுன்சில் 80,000 பேர் நம்ம தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தில் இருக்காங்க. இந்த மாதிரி சமுதாயம் இத்தனை நாள் கண்ண முன்னு இன்னைக்கு விழிப்புணர்வு வந்துருக்குது நம்ம தொழிலாளிகளுக்கு. நம்ம தொழிலாளிகளுக்கும் அந்த சங்கங்களுக்கும் ரொம்ப என்ன மனமார்ந்த பாராட்டுகள். ஏன்னா அகாதுகா என்னன்னா இறங்கிட்டீங்க, வெட்டா குத்தா எதனா ஒண்ணு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்ன எலும்பு கழிச்சாலும் பரவாயில்ல, கறி கழிச்சாலும் பரவாயில்ல, ரெண்டும் மிக்ஸ் பண்ணி எனக்கு வெறும் கறியே கேட்கல, நீங்க ரெண்டுலயோ எதனா ரெண்டும் மிக்ஸ் பண்ணி கொடுறா, அது கூட கொடு என்ன கொடு. அதை விட்டு रोटी डालो उनको का कॉम्बिनेशन चावल का ऊपर रोटी मारो, उनको रोटी பண்றோம். நாங்க ரோட்டி பண்றதுக்கு எங்களுக்கு போராட்டம் பண்ணவங்களுக்கு நான் நிறைய, நான் கூட பெங்களூர்ல கூட போராட்டம் போட்டு ஜெயில இருந்து வந்தோம். நான் போராட்டத்துல கலந்துக்கின்னு பெங்களூர்ல கூட ஜெயில இருந்து வந்தோம். நான் உண்ணாவிரதம் இருக்கிறதுக்கு எனக்கு தெரியும். நான் சேலஞ்ச் பண்றேன், உங்களுக்கு எதனா ஒண்ணு நடக்கலன்னா எனக்கு பந்தல் வேணாம், ஸ்பீக்கர் வேணாம், என் கூட 10 பேர் வேணாம், இந்த தொழிலாளி செலகிட்ட சாவர வரைக்கும் உண்ணாவிரதம் இருக்கணும். சாவர வரைக்கும் உண்ணாவிரதம் இருக்க. எனக்கு பந்தல் கிந்தல் வேணாம், பரமிஷன் வேணாம், தூக்கின்னு போ. ஒரு முறை நான் சிவில் ஹாஸ்பிட்டல் சரியில்லை, இது மெயின்டெனன்ஸ் சரியில்லைன்னு சொல்லிட்டு நான் காந்தி சர்க்கிள் உண்ணாவிரதம் இருந்துவேன். மறுநாள் வந்து என்ன தச்சர்ல தூக்கின்னு போனாங்க. அப்பத்திலிருந்து அந்த ஹாஸ்பிட்டல் சுத்தமாகுது. நான் இதெல்லாம் பெருமைக்கு சொல்ல, இதெல்லாம் என்னால முடியும். இன்னும் அது கோடி கோடிய செலவு பண்ண உணாங்கிறதுக்கு 64 வயசு ஆச்சு, செத்தா சாவர மக்களுக்காக என் பொண்டாட்டி என் குடும்பத்தை பார்த்துப்பான்.